He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் வரும் நாட்களில் மழை எப்படி இருக்கும் என விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் வேதவள்ளி. ஒரே நேரத்துல வங்கக்கடல்ல 2 சுழற்சிகள், அதுல ஒரு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறிடுச்சு, இன்னொரு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுது. இதுல எந்த சுழற்சியினால நமக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, எப்படி, எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்படின்றத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிடுச்சு. இது 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி பிறகு மேலும் வலுவடையும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குமரிக்கடல் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய காற்றழுத்த சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நமக்கு மழையை அதிகம் கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா குமரிக்கடல் அருகே இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த சுழற்சி தான். இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 4 to 5 நாட்களுக்கு தென் தமிழகத்துல, குறிப்பாக தென் தமிழகத்துல பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இதோடைய நகர்வின் அடிப்படையில இந்த மழையுடைய தீவிரத்தன்மையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்படுது. சரி, வானிலை ஆய்வு மையம் எங்கெல்லாம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 22ஆம் தேதி தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் போன்ற காவிரிப்படுகை மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதே போல நாளையும் காவிரிப்படுகை மாவட்டங்களையும் தென் தமிழகத்திலையும் பரவலாக கனமழை பெய்யும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் தேதியும் இந்த நிலை தொடருது அப்படின்னு பாக்குறோம். 25ஆம் தேதி தென் தமிழகத்துல, அதாவது தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது குமரிக்கடலை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய அந்த சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தமிழக பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக தென் தமிழக மாவட்டங்களுக்கு கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல காவிரிப்படுகை மாவட்டங்கள் பார்த்தோம்னா ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல மிதமானதிலிருந்து சற்றே கனமழை, அவ்வப்போது கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் இரவு மற்றும் அதிகாலை நேரத்துல அந்த கனமழை, மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களுக்கு சற்று மழை குறைவாகவும், தென் தமிழக, குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.